இந்தியாவின் சஜிட்ரிக்ஸ் காசி அத்தியாயம் -7 மேஷ ராசிக்காரர்கள் கடக ராசியின் கண்ணீருடன் அனுதாபத்தை தூண்டுகிறார்கள். துலாக்கோல் காசி இப்போது தூய, மரகத நல்லிணக்கத்துடன் ஒளிர, பிவாடாஸ் மற்றும் அவரது தோழர்கள் மீது ஒரு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையின் அலை பரவியது. இணைப்பு மையம் ஒரு மென்மையான, நிலையான ஆற்றலுடன் ஒலித்தது. முதலில் குணப்படுத்தப்பட்ட சாரத்திலிருந்து வெளிப்படும் நுட்பமான அமைதி அவர்களின் சோர்வுற்ற மனதிற்கு ஒரு மருந்தாக இருந்தது. ஒன்று முடிந்தது, இன்னும் 9 பாக்கி, மஞ்சனி கிண்டலாகக் கூறினான், அவனது முகத்தில் ஒரு அரிதான, நகைச்சுவையற்ற புன்னகை. இது ஒன்று நம்பமுடியாத அளவிற்கு சலிப்பை ஏற்படுத்தும் அல்லது அபாயகரமாக இருக்கும். அபாயகரமானது என்பதன் மீதுதான் என் பணம். பிவாடாஸ், இனி சந்தேகத்தின் பெரும் சுமையால் பாதிக்கப்படாமல், முன்னால் நடந்தான். அடுத்து எது, கேசிவரி. எது நம் ஒளியை அதிகம் கோருகிறது. கேசிவரி, வானியல் ஆற்றல்களுடனான அவளது தொடர்பு இப்போது தெளிவாக இருக்கா. ஒரு கோளத்தை நோக்கி சுட்டிக்காட்டினாள். அது எரிமலை ஆரஞ்சு மற்றும் சேட்டு சிவப்பு நிறத்தின் ஒழுங்கற்ற, ஆக்ரோஷமான வெடிப்புகளுடன் துடித்தது. மேஷம், என்று அவள் முணுமுணுத்தாள். அதன் துணிச்சலான தொடக்கம், முன்னோடி மனப்பான்மையின் சாரம், பொறுப்பற்ற கோபமாகவும், சுய, அழிவுகரமான தூண்டுதலாகவும் திரிந்துள்ளது. கோடீஸ்வரன் அதன் சக்தியை உறிஞ்சியது மட்டுமல்ல, அதன் தன்மையையே ஆயுதமாக்கினான். மேஷம், பிவாடாஸ் மீண்டும் கூறினான், அவனது பார்வை கஷ்டப்படும் கோலத்தின் மீது பதிந்திருந்தது. தனக்குள்ளேயே ஒரு மங்கலான, அனுதாபமான நடுக்கத்தை அவன் உணர்ந்தான். அவனும், பெரும்பாலும் தூய துணிச்சலுடன் வழிநடத்தி இருந்தான், சில சமயங்களில் பொறுப்பற்ற தன்மையின் விளிம்பில். இது தனிப்பட்டதாக இருந்தது. மாரைதனின் மங்கிவரும் மனோ எதிரொலி வழிகாட்டலை வழங்கியது. உண்மையான துணிச்சல் என்பது பயம் இல்லாதது அல்ல, ஆனால் அதன் முன்னிலையில் செயல்படும் விருப்பம், தெளிவான நோக்கம் மற்றும் உள் வலிமையால் வழிநடத்தப்படுவது. மேஷத்திற்கு, தூண்டுதலை குணப்படுத்துங்கள், முன்னோடி மனப்பான்மையை எழுப்புங்கள். குழு மேஷம் கோலத்தைச் சுற்றி ஒரு வட்டத்தை அமைத்தது. பிவாடாஸின் பிடியில் உள்ள வானியல் இதய படிகம் படபடத்தது. இந்த முறை, அவர்களின் கவனம் மிகவும் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது, அவர்களின் நோக்கம் கூர்மையாக இருந்தது. பிவாடாஸ் தனது புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்தின் தெளிவையும் நிலையான தலைமையையும் செலுத்தினார். டெஸ் துல்லியமான, திட்டமிட்ட செயலை கற்பனை செய்தாள். அனோகான் மூலோபாய, கணக்கிடப்பட்ட அசைவில் கவனம் செலுத்தினார். கேசிவரி சமநிலையான, கட்டுப்படுத்தப்பட்ட பூத்த நெருப்பு வெடிப்புகளை செலுத்தினார். மேஷத்தின் மைய ஆற்றலை பிரதிபலித்தது ஆனால் அதன் காட்டுத்தனத்தை அடக்கினார். மஞ்சானி, தனது இயல்புக்கு ஏற்ப, முணுமுணுக்கத் தொடங்கினான். ஆகவே நாம் ஒரு அண்ட ஆட்டை அமைதியாக இருக்கச் சொல்கிறோமா? சொல்வதை விட செய்வது கடினம். கடைசியாக நான் ஒருவரை அமைதியாக இருக்கச் சொன்னபோது, அவர்கள் என் மீது ஒரு நாற்காலியை எறிந்தனர். வேறு வகையான மேஷம் என்று நினைக்கிறேன். இருப்பினும், அவன் பேசும்போதே, அவனது உள் உறுதிப்பாடு தீவிரமாக இருந்தது. அவன் நடைமுறைக்கு உகந்த, அடிப்படையான விருப்பத்தை செலுத்தினார், பொறுப்பற்ற கைவிடுதலுக்கு ஒரு மாற்று மருந்து. அவர்களின் ஒருங்கிணைந்த ஒளி மேஷம் கோலத்திற்குள் பாய்ந்தபோது, அது வன்முறையுடன் அசைந்தது. அதன் மையத்திலிருந்து வெளிப்படும் அதிர்ச்சி இந்த முறை ஒரு பயங்கரமான மாயை அல்ல, ஆனால் அடக்கப்படாத ஆக்கிரமிப்பின் ஒரு சுழலும் புயலாக இருந்தது. குழப்பமான போர்களின் காட்சிகள், நிச்சயமான அழிவை நோக்கிய குருட்டுத் தாக்குதல்கள், சிந்தனையற்ற கோபம், அவர்களின் மனதை தாக்கியது. ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கியது போல் உணர்ந்தது, தூய, கட்டுப்பாட்டற்ற சக்தியின் ஒரு அலை. பிவாடாஸ் தனது சொந்த நாடித்துடிப்பு வேகமாக துடிப்பதை உணர்ந்தான், சக்தியை சக்தியுடன் சந்திக்க, எதிர்ப்பைத் தகர்க்க ஒரு உள்ளுணர்வு. ஆனால் அவன் மாரைதனின் வார்த்தைகளை நினைவில் கொண்டான், உண்மையான துணிச்சல் என்பது பயம் இல்லாதது அல்ல, ஆனால் அதன் முன்னிலையில் செயல்படும் விருப்பம், தெளிவான நோக்கம் மற்றும் உள் வலிமையால் வழிநடத்தப்படுவது. அவன் குழப்பத்தை அதிக குழப்பத்தால் எதிர்த்துப் போராடவில்லை. அதற்குப் பதிலாக, அவன் ஒரு அமைதியான, அசைக்க முடியாத உள் வலிமையின் மையத்தைச் செலுத்தினார், தன்னைச் சுற்றியுள்ள புயல் தன்னை நுகராமல் விட அனுமதித்தார். டேஸ், தனது அம்புகளால் தாக்குவதற்கான தூண்டுதலை உணர்ந்தாலும், அதற்குப் பதிலாக துல்லியத்தின் மீது கவனம் செலுத்தினாள், குழப்பத்தின் மையத்தையே கண்டறிந்து அமைதியை செலுத்தினார். அனோகான் சிக்கலான வடிவங்களை காட்சிப்படுத்தினார், உள் புயலுக்கு ஒழுங்கை கொண்டு வந்தார். கேசிவரி, மூல சக்திக்கு பதிலாக, மென்மையான, வழிகாட்டும் நீரோட்டங்கள் மீது கவனம் செலுத்தினார், ஒரு காட்டு மந்தையை மேய்க்கும் ஒரு இடையனைப் போல. மஞ்சனி, ஆச்சரியப்படும் விதமாக, தர்க்கம் மற்றும் விளைவுகள் மீது ஒரு அமைதியான, தொடர்ச்சியான வலியுறுத்தலைத் தான் செலுத்தினார், மேஷத்திற்கு மிகவும் தேவையான குணங்கள். மெதுவாக, வலிமையுடன்,
மேஷம் கோளத்திற்குள் உள்ள சீற்றம் கொண்ட புயல் குறையத் தொடங்கியது. எரியும் ஆரஞ்சு நிறம் மங்கலானது, சேற்று சிவப்பு பின்வாங்கியது. குழப்பமான அலைகள் ஒரு வலுவான, நிலையான துடிப்பாக மாறியது. ஒருமுறை அழிவுகரமான ஆற்றல், துடிப்பான, செயலில் உள்ள, துணிச்சலானதாக உணரத் தொடங்கியது. ஒரு இறுதி, ஆழ்ந்த எதிரொலியுடன், மேஷம் காசி ஒரு அற்புதமான, களங்கமற்ற கருஞ்சிவப்பு ஒளியுடன் துடித்தது, தூய, கலப்படமற்ற துணிச்சலையும் புத்துணர்ச்சியூட்டும் தொடக்கத்தையும் வெளிப்படுத்தியது. ஹீரோக்களிடையே ஒரு அமைதியான உற்சாகம் எழுந்தது, சோர்வு உற்சாகத்திற்கு வழிவிட்டது. வானியல் இணைப்பு மையத்திற்கு வெளியே, ராஜஸ்தானின் சமவெளிகளில் வெகு தொலைவில், நீண்ட காலமாக தேங்கியிருந்த ஒரு கிணற்றில் திடீரென புதிய நீர் பாயத் தொடங்கியது, அதன் மெல்லிய நீரோட்டம் ஒரு நிலையான நீரோடையாக வளர்ந்தது. ஒரு சிறிய கிராமத்தில், சமீபத்திய துயரத்திற்குப் பிறகு தனது ஊக்கத்தை இழந்த ஒரு கொல்லன், திடீரென்று தனது சுத்தியலை எடுத்து மீண்டும் அடிக்கும் ஒரு தூண்டுதலை உணர்ந்தான், அவனது ஆவி புத்துயிர் பெற்றது. விவாடாஸ் ஒரு ஆழமான உள் தெளிவை உணர்ந்தான். அவனது தலைமை இனி எதிர்பார்ப்பின் சுமையாக இல்லை, ஆனால் வழிகாட்டும் வலிமையின் ஒரு இயற்கையான ஓட்டமாக இருந்தது. டெஸ்ஸின் அசைவுகள் மேலும் திரவமாக மாறின, அவளது மனம் கூர்மையானது, நுட்பமான உண்மைகளை எளிதாகக் கண்டறிந்தது. அனோகானின் சந்தேகம் குறைந்தது, அதற்குப் பதிலாக அச்சுறுத்தல் பற்றிய ஒரு புறநிலையான மதிப்பீடு வந்தது. கேசிவரியின் பூதக் கட்டுப்பாடு திடப்பட்டது, அவளது சக்தி அவளது விருப்பத்தின் ஒரு நீட்சியாக மாறியது. மஞ்சானியின் நிரந்தரமான புன்னகை கூட இப்போது ஒரு புதிய ஆழத்தைக் கொண்டிருந்தது, இருளைப் பற்றிய ஒரு தெளிவான விழிப்புணர்வு, ஆனால் ஒளிக்கு ஒரு நடைமுறைக்கு உகந்த பாராட்டையும் கொண்டிருந்தது. 2 முடிந்தது. இன்னும் 8 பாக்கி. ஒவ்வொரு குணப்படுத்துதலும் ஒரு வெற்றி, ஆனால் ஒரு வெளிப்பாடும் கூட. அவர்கள் காசியை சரிசெய்வது மட்டுமல்ல, அவர்கள் தங்களைத் தாங்களே சரிசெய்து கொண்டிருந்தனர். துணிச்சல், நல்லிணக்கம், மற்றும் அண்ட சமநிலைக்கும் மனித ஆவிக்கும் இடையிலான சிக்கலான நடனம் பற்றிய ஆழமான உண்மைகளை வெளிப்படுத்தினர். முன்னால் உள்ள பாதை இன்னும் நீண்டது, ஆனால் ஒவ்வொரு வெற்றிகரமான மீட்டெடுப்பிலும், அவர்களின் ஒற்றுமை வளர்ந்தது, அவர்களின் நோக்கம் கடினமானது, மற்றும் வானியல் இணைப்பு மையத்தின் ஒளி பிரகாசமாக வளர்ந்தது, கீழே உள்ள உலகிற்குத் திரும்பும் புதிய நம்பிக்கையை பிரதிபலித்தது. வானியல் இணைப்பு மையம் இப்போது துலாக்கோளின் மரகத மற்றும் மேஷத்தின் கருஞ்சிவப்பு நிற ஒளிகளுடன் துடித்தது, அவற்றின் நல்லிணக்கமான சத்தம் ஒரு நம்பிக்கையான இருப்பை உறுதிப்படுத்தியது. ஹீரோக்கள் ஒரு புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்தனர், அவர்களின் தனிப்பட்ட சந்தேகங்கள் பகிரப்பட்ட வெற்றியால் மேலும் அடக்கப்பட்டன. சரி, மஞ்சனி தனது கைகளைத் தேய்த்துக்கொண்டு அறிவித்தான். 2 முடிந்தது. அப்படியானால், நமது அண்ட சிகிச்சை நாற்காலியில் அடுத்து யார்? அது ஒரு புலம்பல் குரலாக இருக்காது என்று நம்புகிறேன். கேசிவரி, ஒரு உள்ளுணர்வு தூண்டுதலால் ஈர்க்கப்பட்டு, ஒரு மங்கலான, சேற்று நீல நிறத்துடன் துடிக்கும் ஒரு கோலத்தை நோக்கி மிதந்தாள், அது எப்போதாவது அமைதியான, ஆழமான துயரத்துடன் அலைந்து கொண்டிருந்தது. கடகம், என்று அவள் முணுமுணுத்தாள், அவளது குரல் அனுதாபத்தால் கலந்திருந்தது. அதன் சாரம் வளர்ப்பு, ஆழமான உள்ளுணர்வு, உணர்ச்சிகள் மற்றும் வாழ்க்கையின் ஓட்டத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. கோடீஸ்வரன் அதை உடைத்தது மட்டுமல்ல, அவர் அதை அவநம்பிக்கையால் மூச்சுத் திணறடித்தார், அதன் அனுதாபத்தை பெரும் துயரமாகவும், அதன் வீட்டை சோகத்தின் சிறையாகவும் மாற்றினார். இணைப்பு மையத்தின் வானியல் வெப்பம் இருந்தபோதிலும், பிவாடாஸ் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தான். இழப்பால் முடக்கப்பட்ட சமூகங்களின் அமைதியான, அழுகிய வலியை அவன் அறிந்திருந்தான், ஒரு கிராமத்தை மூழ்கடிக்கும் தீர்க்கப்படாத துயரத்தின் சுமையை அறிந்திருந்தான். இது தங்கள் நிலத்தின் கூட்டு உணர்ச்சிச் சுமையைப் பிரதிபலிக்கும் ஒரு காயம். மாரைதனின் நீட்டித்த எதிரொலி, மங்கலாக இருந்தாலும் தெளிவாக, அவர்களின் மனதில் மிதந்தது, உண்மையான வளர்ப்பு என்பது துன்பத்தை உறிஞ்சுவது அல்ல, ஆனால் குணமடைவதற்கான இடத்தை உருவாக்குவது. கடகத்திற்கு, ஓட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேக்கத்தை விடுங்கள், மற்றும் அனுதாபம் வழிநடத்தட்டும், மூழ்கடிக்க வேண்டாம். அவர்கள் கடகம் கோலத்தைச் சுற்றி ஒரு வட்டத்தை அமைத்தனர், வானியல் இதயப் படிகம் ஒரு மென்மையான, இரக்கமான வெப்பத்தை வெளிப்படுத்தியது. கேசிவரி தலைமை தாங்கினாள், அவளது கைகள் நீட்டப்பட்டு, அவளது கண்கள் ஆழ்ந்த ஒருமுகப்படுத்தலில் மூடப்பட்டிருந்தன. நிலையற்ற மந்திரத்துடனான அவளது போராட்டம் இப்போது ஒரு புதிய நோக்கத்தைக் கண்டது, வெறும் மூல சக்தியை மட்டுமல்ல, உணர்ச்சிகளையும் செலுத்த. டெஸ் ஒரு தெளிவான, ஆறுதலான உள்ளுணர்வைச் செலுத்தினார். விவாடாஸ் உணர்ச்சிகளின் புயல் கடலுக்கு எதிராக அமைதியான, பாதுகாப்பான கரைகளை கற்பனை செய்தார். அனோகான், வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக, பாதுகாப்பு மற்றும் வெளியீட்டின் ஒரு மனோ ரீதியான இடத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்தினார்.
மஞ்சானி, வழக்கமாக பாதுகாப்பாக இருப்பவன், தயங்கினான். சரி, உணர்ச்சிகள். அவற்றைத் தவிர்ப்பதுதான் என் சிறப்பு. இது ஒரு சவாலாக இருக்கலாம். இருப்பினும், அவன் தனது இடத்தைப் பிடித்தான், தனது சொந்த உள் உறுதியை ஒரு ஊடுருவக்கூடிய தடையை உருவாக்குவதில் ஒருமுகப்படுத்தினான், தேவையான உணர்ச்சி ஓட்டத்தை அதை உட்கொள்ளாமல் அனுமதிக்கிறான். அவர்களின் ஒருங்கிணைந்த நோக்கம் கடகம் கோலத்திற்குள் பாய்ந்தபோது, குகை ஒளி அல்லது வெப்பத்தால் நிரப்பப்படவில்லை, மாறாக ஒரு ஆழமான, துயர அலையால் நிரம்பியது. இழப்பின் நினைவுகள், பேசப்படாத துயரம், மனதை நொறுக்கும் வலியின் தருணங்கள் அவர்களை மூழ்கடித்தன. அவள் ஒருபோதும் சரியாக துக்கம் அனுசரிக்காத அன்பானவர்களைப் பார்த்தாள். அனோகான் தான் புதைத்துவிட்டதாக நினைத்த துரோகங்களின் கொடூரத்தை உணர்ந்தான். விவாடாஸ் தான் காப்பாற்ற முடியாத அனைத்து சமூகங்களின் கூட்டு விரக்தியை உணர்ந்தான். கேசிவரி கிட்டத்தட்ட மூழ்கிவிட்டாள். அவளது ஆழ்ந்த அனுதாபம் அண்ட வலியின் ஒவ்வொரு அலையையும் தனக்குச் சொந்தமாக உணர வைத்தது. உணர்ச்சிப் புயல் அவர்களை உடைக்க அச்சுறுத்தியது. காசியின் துயரம் அவளை மூழ்கடிக்க அச்சுறுத்த, கேசிவரியின் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. இது அதிகம், என்று அவள் மூச்சுத் திணறினாள். அவர்களின் வட்டத்திலிருந்து வந்த ஒளி தடுமாறியது. இல்லை, விவாடாஸ் கர்ஜித்தான். அவனது குரல் அவநம்பிக்கையின் அலையை கிழித்து கொண்டு வந்தது. அதை உணருங்கள். அதனுடன் சண்டையிடாதே. ஒரு நதி போல பாயட்டும். அது உன்னுடையது அல்ல, அது அதனுடையது. அதை வழிநடத்து. மஞ்சானி, ஆச்சரியப்படும் விதமாக, மிகவும் நடைமுறைக்கு உகந்த முறையில் செயல்பட்டான். கேசிவரி மூழ்கிப் போகும் விளிம்பில் இருப்பதை அவன் கண்டான், ஒரு முகச்சுளிப்புடன், ஒரு விசித்திரமான கலவையான பற்றற்ற அவதானிப்பு மற்றும் கடுமையான, பாதுகாப்பான அக்கறையை வெளிப்படுத்தினான். மூழ்காதே, சூனியக்காரி. நீ போனால், இந்த அண்ட மம்போ ஜம்போவை யார் நமக்கு விளக்குவது? அந்த அபத்தமும், அவனது உண்மையான கவலையும் சேர்ந்து ஒரு சிறிய, எதிர்பாராத தெளிவான இடத்தை உருவாக்கியது. மஞ்சானியின் விசித்திரமான ஊக்கத்தைக் கேட்ட கேசிவரிக்கு ஒரு உறுதியான அலை ஏற்பட்டது. அவள் துயரத்தை தடுக்கவில்லை, அவள் அதைச் செலுத்தினாள், அதன் இருப்பை ஏற்றுக்கொண்டு, ஒரு திமிர்பிடித்த நீரோட்டத்தை வழிநடத்துவது போல அதை வழிநடத்தினாள். அவளது மூல அனுதாபம் ஒரு கடத்துக்குழாயாக மாறியது, ஒரு கடற்பஞ்சாக அல்ல. மாரைதனின் வார்த்தைகளை நினைவில் கொண்டு, உணர்ச்சிகள் தன் மீது பாய்ந்து செல்ல அனுமதித்தாள், ஒரு நதி அதன் பாதையைக் கண்டுபிடிப்பது போல தனது உள்ளுணர்வு வழியாக அவை பாய்ந்து செல்ல அனுமதித்தாள். அனோகான், சுவர்களைக் கட்டுவதற்குப் பதிலாக, மனோ ரீதியான பாதைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தினார், சிக்கித் தவிக்கும் உணர்ச்சி ஆற்றலை விடுவித்தார். மெதுவாக, கடகம் கோலத்தின் சேற்று நீலம் தெளிவடையத் தொடங்கியது. ஆழ்ந்த துயரம் குறைந்தது, அதற்குப் பதிலாக ஒரு ஆழமான, அமைதியான புரிதல் வந்தது. கோலம் ஒரு மென்மையான, ஒளிரும் வெள்ளி நிறத்துடன் துடித்தது, ஒரு ஆறுதலான, வளர்ப்பு ஆற்றலை வெளிப்படுத்தியது. ஒரு அமைதியான கடற்கரையில் அலைகள் அடிக்கும் ஒலி போல ஒரு மென்மையான, தாள ஒலி இணைப்பு மையம் முழுவதும் நிரம்பியது. கடகத்தின் சாரத்தில் இருந்த வானியல் தழும்பு மங்கி, சமநிலையான உணர்ச்சியின் அமைதியான ஓட்டத்தால் மாற்றப்பட்டது. ஒரு உறுதியான உணர்ச்சி வெளியீடு இணைப்பு மையம் முழுவதும் பரவியது. விவாடாஸ் ஒரு சுமை நீங்கியதை உணர்ந்தான், தனது மக்களுக்கு அவர்களின் துயரத்தை எப்படிச் சரிசெய்ய உதவுவது என்பது பற்றிய ஒரு தெளிவு. டெஸ்ஸின் உள்ளுணர்வு கூர்மையானது, உணர்ச்சிகளின் நுட்பமான அடிநீரோட்டங்களுடனான அவளது தொடர்பு வலிமையின் ஆதாரமாக மாறியது. அனோகான், பல வருடங்களில் முதல்முறையாக, தனது மார்பில் ஒரு தளர்வை உணர்ந்தான், உண்மையிலேயே பழக்கமில்லாத ஆனால் வரவேற்கத்தக்க உள் அமைதியை உணர்ந்தான். மஞ்சனி, இன்னும் விலகியே இருந்தாலும், ஒரு எதிர்பாராத இரக்கத்தின் மினுமினுப்பைக் கண்டான். கேசிவரி, சோர்வாக இருந்தாலும், ஆழமாக முழுமையாக உணர்ந்தாள், அவளது அனுதாபம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட, சக்தி வாய்ந்த சக்தியாக மாறியது. 3 முடிந்தது. இன்னும் 7 பாக்கி. கீழே, மேற்குத் தொடர்ச்சி மலையின் மழை பொழியும் கிராமங்களில், நீண்ட காலமாக தேங்கியிருந்த ஒரு கிணற்றில் திடீரென படிகத் தெளிவான நீர் வழிந்தது, வறண்ட வயல்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது. இந்தியா முழுவதும் எண்ணற்ற வீடுகளில், பாதிக்கப்பட்ட குடும்ப உறவுகள் எதிர்பாராத புரிதலின் தருணங்களைக் கண்டன, சமூகங்கள் முழுவதும் ஒரு அமைதியான ஆறுதல் பரவியது. வானியல் சாரங்களைக் குணப்படுத்துவது ஒரு சுருக்கமான செயல் மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான, உறுதியான மறு இணைப்பு, நல்லிணக்கத்தை இந்தியாவின் ஆன்மாவின் மிக அடிப்படையான தன்மையிலேயே மீண்டும் நெசவு செய்தது. உலகை குணப்படுத்த, அவர்கள் முதலில் தங்களுக்குள் உள்ள மிக ஆழமான, மறைக்கப்பட்ட பகுதிகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஹீரோக்கள் கற்றுக்கொண்டனர். இந்தியாவின் சஜிட்ரிக்ஸ் காசி அத்தியாயம் -8 தொடரும்.